கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஐசாயா 43:2. When you pass through the waters, I will be with you. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவும் சீஷர்களும் படகில் பயணம் செய்த போது இயேசு உறங்கிவிட்டார். பெருங்காற்று மழையும் புயலும் வீசியது. இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி பெறச் செய்தார். இன்று நம் வாழ்வில் கடல் போன்ற, தண்ணீர் போன்ற, மலை போன்ற பிரச்சனைகள் வரலாம், குறுக்கிடலாம். ஆனால் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார், அமைதி பெறச் செய்வார், நமக்கு சமாதானம் தருவார். விசுவாச வார்த்தைகளை, வசனங்களை அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம். அவற்றை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். மது பழக்கத்திற்கு அடிமைப்பட்ட பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா. மீடியாக்கள் மூலமாக, தவறான நண்பர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட இந்த பழக்கங்கள் கைவிடப்பட கிருபை கொடுங்க. நல்ல பழக்கங்களை பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வேனுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மது பழக்கம் முற்றிலுமாய் எங்களுடைய நாடுகளை விட்டு துரத்தப்பட தேவரே கிருபை கொடுங்க. மதுக்கடைகள் மூடப்பட கிருபை கொடுங்க. ஒருமித்த எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு நீர் அற்புதம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அரவணைக்கிற கருத்துக்குள்ளாய் எங்கள் தேசத்தை, எங்களுடைய பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பராமரித்தருளும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.